அப்பர் சுவாமிகள் திருநாகப்பட்டினத்துக்கு போறார். அங்க இருக்கக்கூடிய சுவாமியை வணங்குறார். காயாரோகனரை வணங்கிட்டு அன்னை நீலாயுதாட்சியும் வணங்குறார். வணங்கிட்டு சுவாமியை பார்த்து அவர் ஒரு பாட்டு பாடுறார். அப்பருடைய தேவாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வடிவுடை மாமலை மங்கை பங்கா என்ற தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவாரம். அந்த தேவாரத்தினுடைய 2வது வரி மிக மிக அழகான ஒரு பாட்டு. சுவாமியை பார்த்து அவர் கேட்கிறார். யாரு? காயாரோகனரை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னா, சுவாமி, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள்னு உன்னை எல்லாரும் போற்றுறாங்க, உன்னை எல்லாரும் பாராட்டுறாங்க சுவாமி. ஆனா எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சிரிப்பா வருது அப்படிங்கிறார். ஏன் சிரிப்பு வருது அப்படின்னு நாம நினைக்கலாம். அவர் அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவரே சொல்றாரு, அப்பர் சுவாமியே சொல்றாரு. ஏன்னா திரிபுரத்தை நீதான் எரிச்ச, நீதான் எரிச்ச, நீதான் எரிச்சன்னு உன்னை மட்டுமே பாராட்டுறாங்களே, அந்த ஜனங்க நியாயமா உன்னோடு சரிபாதியாக இணைந்த வேல் நெடுங்கண்ணியாகிய கருந்தடங்கண்ணியான நீலாயுதாட்சியும் சேர்த்துதானே சுவாமி வழிபாடு பண்ணணும், அவளையும் சேர்த்துதானே சுவாமி போற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, சுவாமி இடது கையால வில்ல பிடிக்கிறார், வலது கையால நான் ஏத்துறார். இப்படிதானே வில்ல பிடிச்சு நான் ஏத்துவாங்க. அந்த இடது கரம் யாருடைய கரம் என்று சொன்ன பொழுது அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், அந்த கரம் நீலாயுதாட்சி கருந்தடங்கண்ணியுடைய கரம். அதை பிடிச்ச அவ முன்னாடி நின்னதுனால தானே சுவாமி நீங்க உங்க வலது கையால அந்த நானை இழுத்தீங்க, பின்னாடி இழுத்தீங்க. ஆனா இன்னைக்கு ஜனம் முழுக்க என்ன சொல்லுது? திரிபுரம் எரித்த சிவபெருமான் உங்களை மட்டுமே போற்றுறாங்களே, அம்பிகையை யாருமே போற்றுவது இல்லையேன்னு ஏக்க குரலோடு பதிவு செய்த அற்புதமான ஒரு தேவாரம். கற்றார் பயில் கடல் நாகை காரோணத்து என் கண்ணுதலே, வில் தாங்கிய கரம் வேல் நெடுங்கண்ணியின் வியன்கரமே, நற்றாள் நெடுஞ்சிலை நான் வலித்த கரம் நின் கரமே, செற்றார் புறஞ்செற்ற சேவகா மென்னை கொல் செப்புமனே என்று அழகாக பாடுகிறார் அப்பர் சுவாமிகள்.